இனிய சகாக்களே, இதனோட புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் 100 ரீவேம்ப். இதில் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் 11 அன்பாக்சிங். அதில் பார்ட் 16 இருக்கும். பேரிங், ஆயில் சீல், பேக்கிங் கிட், இது மூணும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிளச்சோட ஒரு பேரிங். இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான், நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா எங்கேயுமே கிடைக்கல. அதோட பார்ட் நம்பர் 98206C3L. இது வந்து செகண்ட் பேரிங், ஆர்ஹெச் சைட் பேரிங் 6304. ஆர்ஹெச் சைடில் மொத்தமாக இவ்வளோ தான் பேரிங். அப்புறம் எல்ஹெச் சைடு பார்த்தீங்கன்னா 6205C3. அப்புறம் இப்போ இருக்கிறது வந்து 6001, அப்புறம் 6204. இதெல்லாம் தான் லெஃப்ட் சைடில் உள்ள பேரிங். ஒன்று கிராங்க்கு, மிச்சம் ரெண்டு வந்து கியரோட ஷாஃப்ட்டுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் எஸ்கேஎஃப் தான் மேக்ஸிமம் வாங்குவேன். அவங்க தான் எல்லா பிராண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் மெயினான திங் இந்த பேரிங் நம்பர் தான். இந்த பேரிங் நம்பரை சொன்னாலே போதும், அது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ். இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது டிவிஎஸோட கவரும் இருந்துச்சு, ஹீரோ ஹாண்டாவோடதும் இருந்துச்சு. இதெல்லாம் காமனைஸ்டு பார்ட்டு இந்த சுசுக்கியில் இருக்கிறது தான் வேறு பைக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆயில் சீல். எங்கெல்லாம் ஆயில் வருதோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். இது ஜேகே பயனியர்னு உள்ள பிராண்டு. 132 rupees ஆச்சு. மெயினாக பார்க்கும்போது கிராங்க் கேசிங்கோட ஆரேஜ் சைடில் வரும் இது. அப்புறம் மேக்னட்டோ சைடு லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று வரும். அப்புறம் கிக்கர் அசம்பிளி, வெளியே ஒரு கிக்கர் அசம்பிளி இருக்குல்ல, அங்கே ஒன்று வரும். அப்புறம் ஸ்ப்ராக்கெட் அசம்பிளியில், அப்புறம் கியரோட ஷாஃப்ட் 2 இது இருக்குது, அந்த இடத்துல வரும். மொத்தம் 6 ஆயில் சீல்ஸ். அப்புறம் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பேக்கிங் கிட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து சின்ன சின்ன பார்ட்லேருந்து ஆயில் லீக்கேஜ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பெரிய அசம்பிளிஸ். மெயினாக சொல்லணும்னா கேஸ்கெட்டை, இப்போ நம்ம வீட்டில் குக்கர் இருக்குன்னா அது ரெண்டும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது. 2 பார்ட் இருக்குது. இன்ஜின் அசம்பிள், கியர் பாக்ஸ் அசம்பிள் பண்ணுறோம். அதை ரெண்டையும் கவர் பண்ணி ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணோம். இது ஜஸ்ட் லைக் 90 rupees தான் ஆச்சு மொத்தம் கிட்டே. நீங்கள் தனியாக வாங்கும்போது அதிகமாக இருக்கும். இல்லை, மொத்தமாக இன்ஜினுக்கு தேவையான எல்லா பேக்கிங் கிட்டுமே இருக்கும். இது சொல்லணுன்னா பேப்பர் டைப்பில் ஒரு மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் மாட்டணும். இது போக ஒரு தனியாக கேஸ்கெட்டுமே இருக்குது, அனபாண்ட் பிராண்டோடது. அதை வச்சு கூட நீங்கள் கேஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கேசிங், ரைட் ஹேண்ட் சைடு கிளச் சைடு கேசிங் ஓட பேக்கிங் கிட். இது சென்டர் பார்ட், எல்ஹெச் அண்ட் ஆர்ஹெச்சோட சென்டர் பார்ட்டில் மாட்டுறது. அடுத்தது வந்து சிலிண்டர் இடத்துல வரும். இது வந்து சிலிண்டர் ஹெட்டு, ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கும், அதனால மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இண்டிகேட்டர் லைட்டோடது, அது கார்பரேட்டர். அப்புறம் இது வந்து ரீட் வால். அப்புறம் ரவுண்டாக இருக்கிறது வந்து சைலன்சரோட ஹெட்டில் வரும். அப்புறம் இருக்கிறது வந்து ஆயில் பம்ப். டோட்டலாக கேசிங் 1 2 3 4 5 6 7 8 9 பேக்கிங் கிட் வரும் மொத்தமாக. ஹீட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் ஹார்டன்டு ஸ்டீல், இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக சீலண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். இது எல்லாமே வந்து இந்த கேசிங்கில் இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. இதெல்லாம் போக அடிஷ்னலாக ஒரு பேரிங் இருக்குது. இது வந்து த்ரஸ்ட் பேரிங்னு சொல்லுவாங்க, இல்லைனா த்ரஸ்ட் வாஷர்னு சில பேர் சொல்கிறாங்க. இதோட சிங்கிள் பார்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140 rupees. இது வேறு பைக்ஸில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. யமஹாவோ கவாசக்கிலோ இல்லை, சுசுக்கியில் மட்டும்தான் இது அவைலபிள். இது பேர் தான் த்ரஸ்ட் வாஷர். இதில் ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் பார்ட் மாதிரி இருக்கும். இது ரெண்டு சைடு வாஷர்ஸில் வந்து அப்படியே கவர் ஆகும். இது எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக. சென்னையில் ட்ரை பண்ணி கிடைக்கல. அப்புறம் ஃபைனலாக நாகர்கோவிலில் ஒரு பழைய கடையில் 2 ஸ்டாக் இருந்துச்சு, ரெண்டுமே வாங்கிட்டேன். ஒன்னோட ப்ரைஸ் 140 rupees. பழசு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்கிற பார்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் மொத்த அசம்பிளிஸ், பேக்கிங் கிட்டு, பேரிங்கு, ஆயில் சீல், இதெல்லாமே இதில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இதே மாதிரி வேறு வீடியோ நிறைய இருக்குது. இதெல்லாம் அசம்பிள் பண்ணுற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.